அந்த மீட்பு அமைதியாக தொடங்கியது. அமைதியாக தொடங்கிய அந்த மீட்பு அமைதியாக தொடரவில்லை. ஒரு குழந்தை வந்தாள், பிறகு இன்னொரு குழந்தை, பிறகு இன்னொரு குழந்தை, அதற்கு பிறகு இன்னும் சிலர். இது கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் நடக்கவில்லை. கோயில்கள் காலியாகிவிடவில்லை, ஆனால் கோவில்களிலிருந்து குழந்தைகள் காணாமல் போனார்கள். வெள்ளக்காரி குழந்தைகளை திருடுகிறான். திருடி கொண்டு போய் அவர்களெல்லாம் இந்த வெள்ளக்காரச்சி மதமாற்றுகிறாள். இவள் இந்த கோவிலின் அதிகாரத்தை சீர்குலைக்கிறாள். இந்த வெள்ளக்காரச்சி நம்முடைய சமய மரபுகளெல்லாம் மிதிக்கிறாள் என்ற கிசுகிசுக்கள் பிறந்தன, வதந்திகள் பரவின. அவை நாளடைவில் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் மனுக்களாகவும் பறந்தன. காவல் நிலையங்களில் புகார்களாக மாறின, நீதிமன்றத்தில் வழக்குகளாக உருவெடுத்தன. ஒரு நாள் ஏமிக்கு ஒரு செய்தி வந்தது. அது ஒரு எளிய அறிவிப்பு அல்ல, அது அவர் மேல் போடப்பட்ட ஒரு வழக்கின் செய்தி. அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சைல்டு ஸ்நாச்சர், குழந்தைகளை திருடுபவர். அந்த வழக்கை கண்டு அவர் கொஞ்சம் கூட கலங்கவில்லை. ஆனால் குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்தபோது உள்ளம் கலங்கியது. நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர்களின் சட்டமும் இந்திய மரபும் மத சடங்குகளும் நேருக்கு நேர் மோதின. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வழக்கு எண், அவ்வளவுதான். அது மனித உயிர் இல்லை. ஹேபியஸ் கார்பஸ். குழந்தைகளை காணவில்லை, இவள் சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கிறாள், குழந்தையை உடனே ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆட்கொணர்வு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. ஏமி நீதிமன்றத்தில் அமைதியாக நின்றார். சத்தம் போடவில்லை, அரசியல் பேசவில்லை, தன்னை பாதுகாக்க முயலவில்லை. அவர் ஒரே ஒரு வாக்கியம்தான் சொன்னார்: இந்த குழந்தைகள் கோவிலுக்கு திரும்பினால் அவருடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். அது ஒரு சட்டவாதம் அல்ல, ஒரு தாயின் சாட்சி. ஆனால் நீதிமன்றம் பெரும்பாலும் இருதயத்தின் குரலை கேட்பதில்லையே. குழந்தையை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆணை பிறந்தது. நீதிமன்றத்தின் ஆணை தாளில் எழுதப்பட்டது. ஆனால் ஏமியின் இருதயத்தில் பிள்ளைகளை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள் என்ற வேறொரு ஆணை எழுதப்பட்டிருந்தது. சட்டம் தன் வேலையை செய்தது. ஆணைகள் வந்தன. குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும், இந்த செயல்கள் சட்டவிரோதம், எதிர்த்தால் தண்டனை என்ற குறிப்புகள் எழுதப்பட்டன. இந்த வார்த்தைகள் ஏமிக்கு புதிதல்ல. ஆனால் இது வெறும் ஒரு வழக்கு அல்ல, இது சட்டமும் மனசாட்சியும் நேருக்கு நேர் மோதும் இடம் என்று இப்போது அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். ஏமி சட்டத்தை இகழவில்லை, அரசுக்கு எதிராக பேசவில்லை. ஆனால் சட்டம் குழந்தைகளை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த சட்டத்துக்கு கண்மூடித்தனமாக கீழ்ப்படிவது தேவனுக்கு கீழ்ப்படியாமையாக மாறிவிடும். மனிதன் எழுதிய விதிகள் ஒரு புறம், தேவன் ஒப்படைத்த உயிர்கள் இன்னொரு புறம். இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இது என்ற உண்மையை அவர் புரிந்து கொண்டார். ஒரு பெண் இவ்வளவு தூரம் போக வேண்டுமாக்கும்? சிறைக்கு போக தயாராக இருக்கிறாயா? இந்த குழந்தைகள் உன்னுடைய குழந்தைகள் அல்லவே என்று சிலர் அவருக்கு ஆலோசனை கூறினார்கள். நான் சட்டத்தை மீற வேண்டியிருந்தாலும் இந்த குழந்தைகளை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். தேவைப்பட்டால் நான் சிறைச்சாலைக்கும் செல்வேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அது உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தைகள் அல்ல, அது நீண்ட ஜெபங்களின் விளைவு, தூக்கமில்லா இரவுகளின் சாராம்சம், குழந்தைகளின் முகத்தை பார்த்து எடுத்த தீர்மானம். இந்த குழந்தைகளை திருப்பி அனுப்புவதை விட சிறைச்சாலை எனக்கு லகுவானது என்று அவர் எழுதினார். ஏமி தன்னை பெரிய வீராங்கனை என்றோ புரட்சியாளி என்றோ கருதவில்லை. அவர் தன்னை ஒரு தாயாக மட்டுமே கருதினார். ஒரு தாய்க்கு சில கேள்விகள் தேவையில்லை, சில ஆணைகள் பொருந்தாது, சில சட்டங்கள் நிற்கும் இடத்தில் தான் ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறது. அந்த நாட்களில் ஒவ்வொரு இரவையும் நாளை காலை இந்த குழந்தைகள் என்னிடம் இருக்குமா என்ற ஒரே கேள்வியோடு முடித்தார். அந்த கேள்வி அவரை தூங்க விடவில்லை, ஆனால் அது அவரை பின்வாங்கவும் விடவில்லை. பயம் இருந்தது, ஆனால் அதைவிட அதிகமாக பொறுப்பு இருந்தது. அவர் தயாரானார். வழக்காடுவதற்காக அல்ல, பேசுவதற்காக அல்ல, வெற்றி விழா நடத்துவதற்காக அல்ல, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்காக அல்ல, சிறைக்கு செல்வதற்காக. சிறையை நினைத்து அவர் பயப்படவில்லை. ஏனெனில் கிறிஸ்துவுக்காக எதையாவது இழக்க வேண்டியிருந்தால் அது இழப்பு அல்ல என்ற உறுதிப்பாட்டின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே தன்னை இழந்திருந்தார். பகலில் சட்டம் பேசிக் கொண்டிருந்தது, ஆணைகள் எழுதப்பட்டன, விசாரணைகள் நடந்தன. ஆனால் இரவில் ஏமியின் உலகம் முற்றிலும் வேறுபட்டது. இரவு என்பது அவருக்கு ஓய்வு நேரம் அல்ல, அது காவலின் நேரம். குழந்தைகள் தூங்கினார்கள், ஊர் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஆபத்து ஒளிந்திருந்தது. சில இரவுகளில்
நாளை காலை அதிகாரிகள் வரலாம், குழந்தையை திரும்ப பெற முயற்சி நடக்கலாம் என்று திடீரென்று ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்தவுடன் ஏமி கேள்விகள் கேட்கவில்லை, தாமதிக்கவும் இல்லை. அவர் குழந்தைகளை எழுப்பினார். அமைதியாக, அழுகை இல்லாமல், அச்சம் வெளியில் தெரியாமல் செயல்பட்டார். குழந்தைகளுக்கு அது முழுமையாக புரியவில்லை. ஆனால் ஏமியின் முகத்தை பார்த்தார்கள். அந்த முகத்தில் அவசரமில்லை, பதற்றமில்லை. இருந்தது ஒரே விஷயம், பாதுகாப்பு. அந்த முகத்தை நம்பி அவர்கள் அவரோடு நடந்தார்கள். இரவுகளில், மழையில், வழுக்கு நிறைந்த சம்மண் பாதைகளில் ஏமி குழந்தைகளை தூக்கிக் கொண்டு நடந்தார். சிலரால் நடக்க முடியவில்லை, சிலர் பயத்தில் நடுங்கினார்கள். அவர்களை அவர் சுமந்தார். அது உடல் சுமை மட்டுமல்ல, அது உயிர் சுமை. சில இரவுகளில் காடுகளிலும் மலைகளிலும் ஒதுக்குப்புறமான குடிசைகளின் பின்புறத்திலும் மரத்தடிகளிலும் இன்னும் சில நேரங்களில் திறந்த வெளிகளிலும் ஒளிந்தார்கள். குழந்தைகள் சோர்ந்து தூங்கி விடுவார்கள். ஏமி மட்டும் தூங்கவில்லை. ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தார். யாராவது அழுது விடுவார்களோ என்று பார்த்தார். அதிகாரிகள் வருகிறார்களா என்று கவனித்தார். அந்த இரவுகளில் ஏமி தன்னை தலைமறைவு வாழ்க்கை வாழ்பவளாகவோ சட்டத்தை மீறுபவளாகவோ பார்க்கவில்லை. அவர் தன்னை ஒரு தாய் என்று மட்டும் அறிந்திருந்தார். ஒரு தாய் தன் பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதையே அவர் செய்தார். அந்த இரவுகளில் ஏமி ஒரு விசுவாச கதாநாயகியாக நடிக்கவில்லை. அவர் அற்புதங்களை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் செய்தது ஒன்றே, நடந்தார், சுமந்தார், காத்தார். விசுவாசம் அவருக்கு மேடை அல்ல, அது அவருடைய நடையின் ஆற்றல்.